Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 2வது நாளிலே நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற தலைப்புடைய பொருள் என்ன, எந்த பொருளில் இந்த தலைப்பை நாம் அணுக இருக்கிறோம் என்பதை நேற்றைய தினம் உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்தினோம். அதாவது எல்லா சித்தாந்தங்களுமே மாறித்தான் ஆக வேண்டும் என்ற நிலையில் இருக்கும் பொழுது இஸ்லாம் மார்க்கம் மாத்திரம்தான் எந்த மாறுதலும் தேவையில்லை என்ற அளவில் முழுமை பெற்றதாக இருக்கிறது. இதுதான் மாறாத இஸ்லாம் என்பதனுடைய பொருள் என்பதை நேற்றைய தினம் நம்ம விளக்கணும். அப்ப இஸ்லாம் மார்க்கம் எந்த மாறுதலும் தேவையில்லை என்று சொல்கிறோமே, ஏன் மாறுதல் தேவையில்லை என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. முதலாவதாக ஒரு காரணத்தை எடுத்துக்கொள்வதாக இருந்தால், ஒரு விஷயம் எப்ப மாறணும்னு நமக்கு தோணும், அது சாத்தியமில்லை, இது நடத்த முடியாது, இது கஷ்டமாக இருக்கிறது, இந்த சித்தாந்த உலகத்தில் இருந்தா நமக்கு சிரமமா இருக்கும் என்ற நிலை வரும் பொழுதுதான் அதை விட்டு வேற ஒண்ணு மாறுவோம். நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், நமக்கே அது செய்ய முடியல, கஷ்டமா இருந்தா வேற ஒண்ணுக்கு மாறிடுவோம். நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கிறோம், அவங்க கொடுக்கிற வேலை ரொம்ப சிரமமா இருக்கிறது என்று சொன்னால் கம்மியான வேலை தர்ற இடம் ஏதாவது இருக்குதா என்று நம்ம தேடி போவோம். அப்ப நம்ம சக்திக்கு மீறி சில செய்திகள் சம்பவங்கள் நடக்கும் பொழுது அதிலிருந்து நம்ம விடுபடணும்னு விரும்புவோம். அதே மாதிரி தான் இப்ப இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை விட்டு நம்ம மாறுவதாக இருந்தால், இந்த மார்க்கம் உங்களுக்கு சக்திக்கு மீறி செய்ய சொல்லி ஏதாவது உத்தரவு போடுகிறதா? இந்த மார்க்கத்தினுடைய எந்த ஒரு சட்டமாவது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்குமையானால் இதை மாற்றித்தான் ஆகணும் என்று சொல்வதில் நியாயம் இருக்கும். எந்த அறிவுஜீவிகள் கேட்டாலும் அதுக்கு நம்மள்ட்ட ஆன்சர் பண்ண முடியாத நிலைமை ஏற்படும். இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்படிப்பட்ட ஒரு சிறந்த சித்தாந்தத்தை தன்னகத்தை வைத்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு காலத்திலும் ஒரு மாறுதலும் தேவையில்லாத அளவுக்கு அடிப்படையான சில கோட்பாடுகளை உருவாக்கி அதன் கீழே தான் இதனுடைய சட்டங்கள்லாம் இருக்கிறது. அதுல முதலாவதாக நம்ம எடுத்துக்கொண்ட விஷயம், இந்த மார்க்கம் கடைபிடிப்பதற்கு சிரமமானது இல்லை. எல்லா நேரத்திலையும் இதை கடைபிடிக்கலாம், எந்த காலத்திலையும் கடைபிடிக்கலாம், எந்த நிலையில் உள்ளவர்களும் கடைபிடிக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கிறவர்களும் கடைபிடிக்கலாம், நோயாளிகளாக இருந்தாலும் அவர்கள் கடைபிடிக்கலாம், செல்வந்தர்களும் இதை கடைபிடிக்க முடியும், ஏழைகளும் கடைபிடிக்க முடியும், ஆண்களும் கடைபிடிக்க முடியும், பெண்களும் கடைபிடிக்க முடியும். இப்படி எல்லா தரப்பு மக்களுமே இதை கடைபிடிப்பதற்கு ஏற்ற வகையில் ஒரு விரிந்து கொடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமாக இந்த மார்க்கம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான், வலானு கல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கோட்பாடு இது. எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி நாம் சிரமப்படுத்த மாட்டோம். அதே நேரத்தில் வலதைனா கிதாபுன் யன்திகு பில் ஹக், சத்தியத்தை பேசக்கூடிய ஒரு பதிவேடு எண்ணத்தில் இருக்கிறது. எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன், நீங்க செய்யற விஷயங்கள்லாம் குறிச்சுதான் வச்சிருக்கிறேன், ஆனாலும் சக்திக்கு மேல சிரமப்படுத்த மாட்டேன். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்க கொஞ்சம் முன்னப்பதான் நடக்கிறீங்க, நீங்க முழுசா யாரும் செய்யறது கிடையாது, எந்த சட்டத்தையும் 100% நீங்க கடைபிடிக்க முடியாது, எந்த கோட்பாட்டிலும் ஏதாவது கோளாறு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் சரி, வேற குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு செய்யற பிரச்சனையா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்கமாக இருந்தாலும் சரி, யாரும் 100 இல்ல, யாருமே 100 இல்ல. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எல்லாம் என்கிட்ட பதிவு இருக்குது, நீங்க சரியில்லைதான், ஆனால் நான் என்ன முடிவு எடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், லா நுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மேல் நாம் சிரமப்படுத்த மாட்டோம். வலதைனா கிதாபுன் யன்திகு பில் ஹக், நம்மிடத்தில் அனைத்தையும் சத்தியத்தை பேசுகிற ஒரு பதிவேடு இருக்கிறது. வஹும் லா யுலமூன், யாருக்கு நம்ம அநீதி செய்ய மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். இது 23வது அத்தியாயத்தில் 62வது வசனத்தில் சொல்கிறான். இதுல என்ன சொல்ல வர்றான், நீங்கள் சரியாக நடக்கலன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேதான் நான் தானே உங்களை படைச்சிருக்கிறேன்,
உங்களுடைய பலவீனம் எனக்கு தானே தெரியும். நீங்க என்ன மாதிரி இருப்பீங்க, உங்களுடைய மனசு எப்படிலாம் உங்களை தூண்டும், உங்களை எப்படி எல்லாம் தடுமாற வைக்கும், எல்லாம் எனக்கு தெரிகிற காரணத்தினாலதான் எல்லாத்தையும் ரெக்கார்டு தனியா வைத்திருக்கிறேன். ஆனா உங்க சக்திக்கு உட்பட்டு தான் எந்த சட்டத்தையும் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இஸ்லாத்தினுடைய எந்த சட்டமும் இது நமக்கு முடியாது. சில லேசான கூட சில முடியாது, திமுருக்காக முடியாதா இருக்கும். சில ஆளுக்கு இருப்பாங்க, இந்த போனை எடுக்க மாட்டேன், இது முடியாதா, முடியும் எடுக்க மாட்டேங்கிறான். அப்படி வேணா சில பேருக்கு பிடிக்காம இருக்கும். சில காரியம் அவனுக்கு சிரமமா தெரியும், நிஜத்துக்கு சிரமமா இருக்காது. அதை விட பெரிய பெரிய காரியத்தெல்லாம் போய் செய்வான். இந்த சின்ன காரியத்தை ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த மாதிரி வேண்டுமானால் மனமுரண்டாக சில விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டமாக தோணலாமே தவிர வேற வேற காரியங்களை நீங்கள் செய்கிறீர்களே அதனோடு ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் அதை விட லேசானதாகத்தான் மார்க்கத்தினுடைய காரியம் இருக்கும். நீங்க வேற உலகத்தில் வேலை செய்யறீங்க, உலக காரியங்கள் ஈடுபடுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அனைத்துக்கு வேலைகளையும் பாருங்க, பெரிய பெரிய கஷ்டத்தெல்லாம் செய்வீங்க. அவ்வளவு கஷ்டத்தை உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானா இருக்காது, ரொம்ப லேசாக இருக்கும் என்ற அடிப்படை. இந்த அடிப்படை தான் என்ன செய்கிறது, மாறுவதற்கு தேவையில்லை என்பதற்கான முதல் காரணம். முதல் காரணம் என்ன, உங்களை கஷ்டப்படுறோமா, சிரமப்படுத்துறோமா, ஏழாவது தந்திருக்கிறோமா, இதை விட்டுட்டு இன்னொரு லேசானது நீங்க ஓட போக போறியா என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இப்ப நம்ம அல்லாஹ்வை பயப்படுவதுதான் அடிப்படை. ஒரு இஸ்லாத்தினுடைய அடிப்படை எதுல அமைந்திருக்கிறது, அல்லாஹ்வை தக்வா, இறைவனை அஞ்ச வேண்டும். இந்த ஒண்ணுக்குள்ள முழு இஸ்லாமும் இருக்கிறது. அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்டருக்குள்ளதான் நம்முடைய வணக்க வழிபாடு எல்லாம் கரெக்டா இருப்பது. அது ஒண்ணுலதான் இருக்கிறது. அல்லாஹ்வை அஞ்சிட்டோம்னு சொன்னா எல்லாம் சரியாயிரும். நம்முடைய கல்யாணம் மாதிரி எல்லாமே கரெக்ட் ஆவதற்கு என்ன வேணும், அல்லாஹ்வுடைய அச்சம் வேணும். அதை பத்தி அல்லாஹ் பேசும்போது கூட எப்படி சொல்றான்னு கேட்டா, ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், இயன்ற அளவுக்கு அல்லாஹ் பயப்படும். பயப்படுறது மனசு சம்பந்தப்பட்டது தானே, அது அவனுக்கு தெரியும். ஒழுங்கா பயப்பட மாட்டோம். 100% எவனும் இருக்க மாட்டான். 100% அல்லாஹ் பயப்படுறவன் இருக்கவே மாட்டாங்கிறதுனாலதான் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான், எந்த மனுஷனா இருந்தாலும் அல்லாஹ் பயப்படவும் செய்வான், பயப்படாம இருப்பான். அப்படிதான் இருக்கிறான். அல்லாஹ் பயப்படுற மாதிரி இருக்கு பார்த்தோம்னு சொன்னா அதே நேரத்தில் பயப்படாம இருப்பாங்க. தொழுகையில் நிற்பான், அல்லாஹ் பயப்படுற மாதிரி தெரியும், அங்க போய் கலப்படம் பண்ணுவான், பயப்படாத மாதிரி தெரியும். தொழுகிறவன் தான் என்ன செய்வான், இங்க நோன்பு வைப்பான், கல்யாணத்தில் வரதட்சணை வாங்குவான். வரதட்சணை வாங்குறத பார்த்தா பயப்படல மாதிரி தெரியுது, இவனுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லைங்கிற மாதிரி தெரியுது. நோன்பு வைக்கிறத பார்த்தா பயப்படுறாங்கிற மாதிரி தெரியுது. நோன்புலாம் வைக்கிறானே அல்லாஹ்வுடைய பயம் இருக்குது, வரதட்சணை வாங்குறானே பயம் இல்லை. இப்படிதான் நம்ம இருக்கிறோம். அதிகமான மனிதர்கள் எப்படி இருக்கிறோம், பயந்தும் பயப்படாமையும் 100% அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்களாக நம்ம இருக்கவே இல்லை. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான், என்னை பயப்படுறதுல கூட உன்னை நான் கஷ்டப்படுத்துறேனா, ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், இயன்ற அளவுக்கு பயப்படும். எவ்வளவுக்கு முடியுமோ அந்த கொஞ்சம் சிரமம் உனக்கு நப்சு இருக்கும், ஷைத்தான் ஒரு பக்கம் உன்னை கொண்டு போவான், இருந்தாலும் எவ்வளவுக்கு ஒன்னால் சாத்தியப்படுமோ அந்த அளவுக்கு நீ பயந்து நடந்து கொள் என்று இறைவனை அஞ்சுகிற ஒரு விஷயத்தில் கூட, பேசிக்கான அடிப்படை விஷயத்தில் கூட இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னா, முடிஞ்சதை செய்யி, முடிஞ்சதை செய்யுங்கிறத அவனா மாத்த சொல்லுவானா, முடியாத செய்ய சொல்லுதுன்னா மாத்தலாம். முடிஞ்சதை செய்யறான்னு அதே மாத்தணும். இதுக்கு மேல ஒரு நல்லது என்ன இருக்கும், முடிஞ்சதை செய்ய என்கிற ஒரு சித்தாந்தத்துக்கு மேல ஒரு சிறந்த சித்தாந்த உலகத்தில் இருக்குமா? இதை அல்லாஹ் 64வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால் சில நேரங்கள்ல இந்த மார்க்கம் சிரமமா இருக்கும். அது மார்க்கத்தினால இருக்காது, மார்க்கத்தினுடைய போதகர்கள் செஞ்ச கோளாறுனால இருக்கும். மார்க்கம் லேசா இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்துட்டு 72,000 சடங்கு, 75,000 சம்பிரதாயத்தை உண்டாக்கி அதை சிரமமாக்கி கஷ்டமாக்கி நடைமுறைப்படுத்த முடியாம ஆக்கி வச்சிருப்பாங்க. அது குர்ஆன்ல இருக்காது, அது நபி சொல்லி இருக்க மாட்டாங்க. அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாம சிலர் நாமளா உண்டாக்கிட்டோமே, அதனால வேண்டுமானால் இது சிரமமா இருக்கும், அது மாறத்தான் வேணும். அது அல்லாஹ் தந்தது இல்லை. எது மாறணும், எது சிரமமா நாம ஆக்கி கொண்டோமோ அதெல்லாம் மாத்திடுவோம். அல்லாஹ் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, இன்னத்தீன யுஸ்ருன், தீன் லேசானது, மார்க்கம் என்பது ரொம்ப லேசு. வலயு சாத்தீன அகதுன் இல்லா கலபஹு, எவன் தீன கஷ்டமா அவன் ஆக்கி கொள்கிறானோ, நான் தீன லேசாக்கி தந்திருக்கிறேன், எவன் தீன அவனா கஷ்டமாக்கி கொள்கிறானோ இல்லா கலபஹு, அவனை அது ஜெயித்து விடும். அவனுக்கு அவன் தோத்து போயிடுவான், அவனுக்கு ஜெயிக்க முடியாது, அவன் தோல்வியை தழுவான். இப்ப உதாரணமா இறைவனுக்காக நம்ம நேரங்களை காலங்களை அர்ப்பணிக்கணும். 1.5 வருஷத்துக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போண்டா, இது யார் சொன்ன உன்னைய 1.5 வருஷத்துக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போறன்னு ஊர் சுத்தி தெரிஞ்சா பொண்டாட்டி யார் பாக்குறது, தொழிலை யார் பாக்குறது, பிள்ளைகளை யார் பாக்குறது, நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சொந்த பந்தங்களுக்கு செய்யற உதவிகளை யார் செய்யறது? இது அல்லாஹ் செஞ்சது இவனா உண்டாக்குனதா?
உன்னை யாரு இதெல்லாம் விட்டுட்டு அங்க போக சொன்னது? அல்லாஹ்வுடைய பாதையில போ, நல்ல காரியத்துக்கு நேரத்தை ஒதுக்கு. அதே நேரத்தில் மற்றதையும் செஞ்சுட்டு இருக்கணுமா? இல்ல, இது இவனா உண்டாக்குனது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது மாதிரி செஞ்சாண்டு வைங்க அவன் தோத்துருவான். தோத்து தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க அல்லாஹ்வுடைய பாதை நேரத்தை ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள், எல்லா விஷயங்களையும் நன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்துக்கு செய்யறது, உலகத்துக்கு செய்யறது, ஊருக்கு செய்யற விஷயங்கள் எல்லாத்திலையும் அவர்கள் டோட்டல் ஃபெயில் மார்க் வாங்குறாங்க. ஒரு பரீட்சையில ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் மார்க் வாங்குறதுக்காக வேண்டி 5 சப்ஜெக்ட் போனா ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் வாங்குறாராம், 5 சப்ஜெக்ட்ல கோழி முட்டை வாங்குறாரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆளை நம்ம என்ன சொல்லுவோம்? அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீனா சிரமமாக்குனா தான் அது உனக்கு சிரமமா இருக்குமே தவிர எந்த ஒன்னாவது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அது நம்ம உண்டாக்கணும் இருக்கும். ஒரு காலம் இருந்தது, இப்ப எவ்வளவு மாறி போயிருச்சு. ஒரு 20-15 வருஷத்துக்கு முன்னாடி பேர் வைக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு 5 ஆண்டு திட்டம் போடுவான். ஏன்டா இன்னும் பேர் வைக்கல, வசதி இல்லையில. பேர் வைக்கிறதுக்கு வசதி, ஒரு பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதானுங்க. பேர் வைக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு பெரிய விருந்து வச்சு சொந்த பந்தங்களை அழைச்சி அதுக்கு பல ஆயிரம் செலவழிக்கும் போது இந்த காசு இல்ல, காசு வந்தோட பேர் வச்சுக்கலான் இருக்கிறேன். இந்த மாதிரியா வச்சு செல்லமா ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. போதும் பொண்ணு இப்படி வாயிரத்தை ஏதாவது ஒண்ணு என்ன செய்யறது, பொண்ணு தாய் கண்ணுமா இது மாதிரி சொல்லி கூப்பிட்டு கொண்டு அப்புறமேல வசதி வந்த பிறகு என்ன செய்வாங்க, பாத்திமா ஆயிஷான்னு ஒரு பேரை வைப்பாங்க. அப்ப இதெல்லாம் கஷ்டமா, யார் செஞ்ச வேலை? இது மார்க்கமா? சுன்னத்து எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. சுன்னத்து கல்யாணத்துக்கு இப்ப திருமணத்துக்கு எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ இதே மாதிரி சுன்னத்து கல்யாணம் சொல்லி அந்த சின்ன பையனை குதிரையில ஏத்தி அவனுக்கு டிரெஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் நடந்தா இல்லையா? இப்ப இல்ல. ஆனால் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இருந்தது பல ஊர்கள்ல. அந்த மாதிரி ஊரா இரவு மாப்பிளை சுத்தி, இதுக்கு கஷ்டம் தானே இது. இந்த மாதிரி இருக்குமே, அதனால எவன் சுண்ணத்து பண்ண முடியும்? அவ ஏழைகள் சாத்தியப்படுமா? ஏழைகள் தான் முடியாது. 4 பிள்ளை இருந்தா என்ன வருதுன்னு. அப்ப இந்த மாதிரியாக சிரமப்படுத்தினது யாரு வேலை? நம்ம உண்டாக்குனது. தீன லேசத்தான் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர பிள்ளைக்கு சுண்ணத்து பண்ணாங்கன்னா எப்ப பண்ணாங்க தெரியல, தேதியே தெரியல. ஏன் தேதி தெரியல? விளம்பரப்படுத்தல. இதெல்லாம் விளம்பரப்படுத்தினாங்களா உலகத்துக்கு தெரிஞ்சு போயிருமே. ஹசன் ஹுசைன் சுண்ணத்து பண்ணாங்களா, பண்ண விட்டாங்களா? என்னைக்கு பண்ணாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாடியில எத்தனை முடி இருந்துச்சு, தலையில எத்தனை முடி இருந்துச்சுன்னு எண்ணி சொல்ற சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைக்கு இத்தனாம் தேதி இந்த மாசம் சுண்ணத்து செய்யப்பட்டுச்சு சொல்ல காணோம். ஏன் சொல்லல? ஒருத்தருக்கு சொல்லல. ஒருத்தருக்கு சொல்லாரா? ஒருத்தருக்கு அவ்வளவு ரகசியம். அப்ப இவ்வளவு எளிமையாக இந்த சுண்ணத்துங்கிறத உங்களுக்கு செய்ய இயலுமா இருக்கும் பொழுது நம்மளா உண்டாக்கி கொண்ட கஷ்டம் எங்க கொண்டு நிப்பாட்டுது? அது மார்க்கமே கஷ்டம், வேணாம்டா இந்த இஸ்லாம், இந்த இஸ்லாம் வேணாம் தானே சொல்லுவாங்க. இதை மாற்றதான் வேணும். இது மாறுகிற தன்மையில் இருக்கிற காரணத்தினால் இதை மாற்ற வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் தந்த மார்க்கத்தில் மாற்றம் செய்யணுமா? அது கஷ்டமே கிடையாது. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஸத்திது வகாரிபு, எல்லாம் நடுத்தரமா வச்சுக்கங்க. ஓவரா வணக்கம் அப்படி பார்த்து மூழ்கி போய் அப்படி மூழ்கிறாதீங்க, நடுத்தரமா வச்சுக்கிறங்க, நிதானமா நடந்து கொள்ளுங்கள். அதான் உங்களுக்கு நல்லது மார்க்கத்தில் வணக்க வழிபாடுகள்ல. இது புகாரியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில 39வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு கேரக்டர், அவங்களுக்கு ஒரு குணாதிசயம் இருந்தது. நம்ம அந்த குணாதிசயத்தை நம்ம கூட கடைபிடிக்க மாட்டோம். இந்த சபையில வச்சு என்ன செய்யறோம், உங்கள்ட்ட ஒரு அபிப்பிராயம் கேட்கிறோம், ஒரு 2 விஷயத்தை சொல்றோம், இதையும் செய்யலாம் இதையும் செய்யலாம். ஒன்னு சின்னதா இருக்கு, ஒன்னு பெருசா இருக்குன்னு வைங்க. அப்ப என்ன செய்வோம், எல்லாருமே சின்னதா இருந்தா கேவலமா நினைப்பாங்களே, பெருசா தான் தேர்ந்தெடுப்போம். பெரிய விஷயம் தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். ஒரு சபையில வச்சு கேட்கும் பொழுது பெருசு சின்ன 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்து இதை செய்யுங்க இல்லாட்டி இதை செய்யுங்க, 100 ரூபா கொடுங்க இல்லாட்டி 50 ரூபா கொடுங்கிறோம். சபையில வச்சு என்ன செய்வோம், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி 100 ரூபா நமக்கு போட்டுக்கிறோங்க, நீ 50 ரூபான்னு சொன்னா மட்டமா நினைப்பானா அப்படிங்கிறதுக்காக சொல்லுவோமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்வாங்களாம், எந்த விஷயத்திலேயாவது 2 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டால் இதையும் செய்யலாம் இதையும் செய்யலாம், எது லேசுன்னு பார்ப்பாங்களாம். அல்லாஹ்வுடைய ரசூலுங்க எல்லாத்தையும் சிறப்பா செய்யக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரக்டர் எப்படி இருந்துச்சா, எந்த காரியத்திலேயாவது இருவிதமாக நீ செய்து கொள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்படுமையானால், அல்லாஹ் சொல்வாளையானால், அப்படி ஒரு அனுமதி அல்லாஹ் கொடுப்பானையானால் அவர்கள் எதை தேர்ந்தெடுப்பார்கள்? லேசு எதுன்னு பார்ப்பாங்களாம். இது 2 இருக்குது, நம்ம கஷ்டத்தை தேர்ந்தெடுத்துட்டு காலமெல்லாம் சிரமப்படணுமா? மாசத்துக்கு நீ 10 நோன்பு வைக்கிறியா 3 நோன்பு வைக்கிறியான்னு கேட்டா ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுப்பாங்க, 3 தான் தேர்ந்தெடுப்பாங்க. அல்லாஹ் ஒரு பேச்சு கேட்கறான்னு வைங்களேன், மாசம் 10 நோன்பு வை, இல்லன்னா 3 நோன்பு வை. இப்ப என்ன செய்யணும், நம்ம ரசூல் ஆன்மீகத்தில் பத்துமாங்களா? இது கஷ்டம். 3 ஒரு செஞ்சிடலாம், லேசு. 2 அல்லாஹ் தான் சொல்றான், 2 மார்க்கம் தான் சொல்லுது. அப்ப 2 சொல்லும் போது எதை நீங்க தேர்ந்தெடுக்கணும், லேசு தேர்ந்தெடுத்துட்டு போ அப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றாங்க, மா குய்யிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பைன அம்ரைனி, இரண்டு காரியங்களில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலுகை கொடுக்கப்பட்டால் அஹதுஹுமா ஐஸர் மினல் ஆகர், ஒன்று இன்னொன்றை விட லேசாக இருக்கிறது. இரண்டு காரியங்களில் எதையும் செய்து கொள்ளலாம் என்று அனுமதி அளிக்கப்படுகிறது. அந்த இரண்டில் ஒன்று லேசாக இருக்கிறது, ஒன்று கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. இப்படி இருக்குமையானால் இல்லக்தார ஐஸரஹுமா, ரெண்டில் எது லேஸ் என்று பார்த்து இதை நான் செஞ்சுக்கிறேன் அது வேணான்றாங்க. ஏன்? நமக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்க. நம்ம அவங்க செஞ்ச மார்க்கமாயிருமே, நம்மகிட்ட கேட்பா ரெண்டு கொடுத்து தேர்ந்தெடுக்க சொல்லுவான். அல்லாஹ்வுடைய ரசூல் வழியா தான் சட்டமே வரப்போகுது. அவங்க வேண்டா காலமெல்லாம் கூட நோன்பு வைப்பாங்க. இதை ரெண்டுல ஒண்ணு தேர்ந்தெடுத்து இதான் நல்லதுன்னு அறிவிச்சிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் கஷ்டப்படுவோம். எதுல கவனம் செலுத்துறாங்க? அவங்க உள்ளது லேசா இருக்கணும், மக்கள் சிரமப்படக்கூடாது, லேசானது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபாவமே இதுதானா? அல்லாஹ் எப்பவெல்லாம் ரெண்டில் எதை வேண்டாலும் செய்து கொள் என்று சொல்லுகிறானோ, யா அல்லாஹ் நான் இதை செய்து கொள்கிறேன் என்று சொல்வார்கள். அது லேசானதாக இருக்கும். எது கொஞ்சம் சிரமமாக இருக்குமோ அதை விட்டுருவாங்க. எப்படி பொறுக்கி பொறுக்கி தர்றாங்க பாத்தீங்களா? அல்லாஹ் ரெண்டு ஆப்ஷன் வேற கொடுக்கறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல நுழைஞ்சு செய்யறாங்க. அந்த ஆப்ஷனை அழகா பயன்படுத்தி, இல்ல எங்க மக்களுக்கு லேசானதை நான் கொடுப்பேன், என் உம்மத்துக்கு லேசானதை தான் நான் சட்டமாக்கி தருவேன் என்று சொன்னா இது எதுக்கு மாத்தணுங்கிறீங்க? அல்லாவே ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கிற ஒரு விஷயமா இருந்தா கூட அதுல உங்களுக்கு எதை தேர்ந்தெடுத்துறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே மிக லேசானது, செய்வதற்கு எளிதானது, கஷ்டம் இல்லாதது, இதை தருகிறார்கள் என்று இது முஸ்லிம்ல 4295வது ஹதீஸில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப கடுமையான கோபம் சில விஷயங்களுக்கு தான் வரும். அவங்கள திட்டினவங்க மேலாம் ரசூலா கோபம் வரல. ஒரு ஆள் கடன் கொடுத்துட்டு கேட்கிறாரு, ரசூலா கடன் வாங்கிட்டாங்க, கடன் கொடுத்தவருக்கு அந்த டயத்துல கொடுக்க முடியல, அது எல்லாருக்கும் ஏற்படும். அப்ப அவர் சத்தம் போட்டு பேசுறாரு. எந்த அளவுக்கு என்ன சத்தம் என்ன பேசினாலும் தெரியல, சஹாபாக்கள் அறிவிக்கல. ஆனா சஹாபாக்கள் அவர் அடிக்கிறதுக்கு போறாங்க. இப்ப என்ன பேசணும் விளைவிக்கலாம், சஹாபாக்கள் அவர் அடிச்சு போடலாமா என்று கேட்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு கொடுத்த கடனை திருப்பி கேட்கறது கடுமையா இருக்கிறது. அதுவும் சொந்தத்துக்கு ரசூலுல்லாஹ் கடன் வாங்க மாட்டாங்க, விளைவிக்கணும். சொந்தத்துக்கு வாங்கின கடன் இல்லை இது. ஏன்னா திருப்பி கொடுத்தது பைத்துல் மால் தான் கொடுத்தாங்க. அது பைத்துல் மால்ல யாருக்கா ஒரு ஏழைக்கு கொடுக்க வேண்டியிருக்கும், இந்தாப்பா நீ கொடுத்துட்டு போ என்று கொடுத்த காரணத்தினாலதான் அதை திருப்பி செலுத்தினது கூட பைத்துல் மால் செலுத்தினாங்க. அந்த ஒட்ட கவசத்தை வைத்து அரிசி வாங்கினாங்களே, கோதுமை வாங்கினாங்களே, அது சொந்தத்துக்கு வாங்கின கடன். அந்த மாதிரி உணவுகளை அடமானம் வைத்து சிலர் வாங்கியிருப்பார்கள். மற்ற கடன்கள் எல்லாம் பொது காரியத்தை வாங்கினது. அவர் கொஞ்சம் நாகரிகம் தெரியாம அந்த திட்டுறாரு. அப்ப இதுக்கு சஹாபாக்கள் கோபம் வருது, ரசூலுல்லாஹ் கோபம் வரல. என்ன செஞ்சாங்க? தௌஹு, அந்த விடுங்க முதல்ல. இன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலன், கடன் கொடுத்தவனுக்கு பேசுற உரிமை இருக்கு, நான் வாங்கிட்டேன்ல, அந்த கொடுத்துட்டாருல, கொடுத்தவர் பேசாங்க செய்வார். உடியா கோபம் வருதா? இது கோபம் வரும். ஒருத்தன் கொடுத்த கடனை திருப்பி கேட்கும் போது எப்படா வாங்கணும்னு கேட்கிற அளவுக்கு நம்ம போயிருவோம். நான் வாங்கணும் கடனை அப்படித்தானே சொல்லுவோம். கொடுத்த திருப்பி கேட்டான்னு சொன்னா இந்த ரேஞ்சுக்கெல்லாம் மனுஷன் மாறிடுறான். அல்லாஹ்வுடைய ரசூல் கோபம் கூட படல. என்ன சொல்றாங்க? அவர் பேசுறது கரெக்ட்ங்கிறாங்க. இன்னைக்கு கடுமையா பேசுறாரு, அது கரெக்ட். ஏன் மிஸ்டேக் என்கிட்ட இருக்குது. அவர் குறித்த நேரத்தில் அவர் யாருக்கு வாக்கு கொடுத்து வந்தாரோ, இதை வாங்கி என்ன தேவை அவருக்கு இருக்கு, அவருக்கு தானே தெரியும், கொடுத்தவருக்கு தான் தெரியும். அவர் வழியில சொல்லுகிறார் என்று சொன்னால் வேதனையில நான் அதை கேட்டுக்கொள்ளணுமே தவிர நான் என்ன செய்ய மாட்டேன், கோவப்பட மாட்டேன் என்று விட்டுருங்க, நல்லா திட்டிட்டு போகட்டும். அப்புறம் கூப்பிட்டு உனக்கு என்ன பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு ஒட்டகம் வாங்கினீங்க, அது கொடுங்கப்பா. இல்ல அந்த ஒட்டகம் கொஞ்சம் பெரிய ஒட்டகம் தான் இருக்கு, அதையாவது கொடுங்க. அவருக்கு கொடுக்கறன்னு அழகா திருப்பி கொடுக்கணும். அவர் 4 வயசு ஒட்டகத்தை கொடுத்தா நீங்க 5 வயசு ஒட்டகத்தை திருப்பி கொடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கொடுக்க சொன்னாங்க. கோபமே வரல, இது கோபம் வரல. அதே மாதிரி ஒரு பிரயாணத்தில் போயிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டு தானே மேல போச்சிருப்பாங்க, சட்டைலாம் அப்ப கிடையாது. பெருநா நல்லனா கெட்ட நாள் ஒரு 2 சட்டை வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் ட்ரெஸ் என்ன, ஒரு போர்வை தான். அப்ப போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கிராமவாசி என்ன செய்யறாரு, துண்டை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்து எனக்கு கொடு, நீ அரசாங்கம் நடத்துறீங்களா, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறான், அது கொடு, எனக்கும் கொடு, நான் உன் காசை கேட்கல, அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறாரு அதை கொடுன்னு கேட்கிறாரு. கேட்கிற முறையே நாகரிகமா இல்ல. துண்டை பிடிச்சி இழுத்து கேட்கிறாரு. முகமெல்லாம் முதுகெல்லாம் அப்படி சிவந்து போயிடுது. இந்த துண்டு இழுத்த இழுப்புல துண்ணை பட்டு துணியா போட்டிருப்பாங்க, முரட்டு சாக்கு மாதிரி இருக்கு அந்த கால துணிமணிகள்லாம். அதை போட்டு இழுத்தா என்ன ஆகும், ரசூலுல்லாஹ்வுடைய மேனியெல்லாம் அப்படி கன்றி போய் விட்டது. அவ்வளவு கோவப்பட்டு செய்யும் போது எப்படி கேட்கிறாரு, முகமதே எனக்கு நீ கொடு, நான் கஷ்டப்படுறேன், உன் காசை கேட்கல, அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான் அரசாங்கத்தில் உள்ள போன அதைத்தான் கேட்கிறேன். இது கோவம் வரணுமா இல்லையா, உனக்கு என்ன கொடுங்கப்பா அப்படி சொன்னாங்களே தவிர என்ன வரல, கோவம் வரல. ஆனா பாருங்க இதுக்கெல்லாம கோவப்படுவாங்க நினைக்கும், இது கோவப்படுறாங்க. எது கோவப்படுறாங்க,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு மக்களுக்கு சொல்றாங்க, இத அமரஹும் மினல் அமாலி பிமா யுதீகூன், உங்களுக்கு இயன்றதை செய்யுங்கள் என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு கட்டளையிடுவார்கள். அப்ப அங்கிருந்து மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, இன்னா லஸ்னாக ஹைஅத்திக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க லேசான செய்யுங்க நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு சரியா இருக்கலாம், ஏன் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டான், கொஞ்சம் செஞ்சா கூட போதும், முன்பாவத்தை எல்லாம் மன்னிச்சு விட்டான், பிந்தின பாவத்தையும் மன்னிச்சுட்டான், நீங்க ஏதோ 10க்கு 2 செஞ்சா போதும், ஏன் எல்லாம் முன்னாடியே பாஸ் ஆக்கிட்டான் உங்களை, இதை வச்சு மார்க் போட வேண்டிய தேவையில்லை, முன்பாவத்தை மன்னிச்சு பின்பாவத்தையும் மன்னிச்சு நீங்க பாஸ் ஆயிட்டீங்க ஏற்கனவே, உங்களுக்கு அது சரியா வரும் எங்களுக்கு சரியா வருமானு கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏண்டதை செய்யுங்க பாங்கறாங்க, பேசாம கேட்டு போகணுமா இல்லையா? அவங்க என்ன செய்யறாங்க, லஸ்னாக ஹைஅத்திக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க உங்களை போலவா, நாங்கள் நீங்கள் ஒன்னா, இன்னல்லாஹ கத் கஃபர லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், உங்களுடைய முன்பாவத்தை எல்லாம் மன்னிச்சுனா பின்பாவத்தை மன்னிச்சுட்டான்னு சொல்றாரு. இது மாதிரி ஒரு தலைவன்ட்ட சொன்னா அதோட குஷி எதுவும் இருக்காது, இது பாராட்டு தானே. ரசூலுல்லாஹ் கஷ்டமான ஒன்று சொல்றாங்க, மக்கள் என்ன செய்யறாங்க, நீங்கள் நாங்கள் ஒன்னா, தலைவா நீங்க யாரு நாங்க யாரு அப்படின்னு சொன்னா இதுக்கு நிகரான ஒரு புகழே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம்லாம் அப்படி கன்றி போய், கோவப்பட்டா சிவந்தர் முகத்துல தெரிஞ்சு போயிடும், கோவப்பட்டாங்கன்னா முகம் அப்படி சிவந்து போயிடும், முகத்துல காட்டிடுவாங்க, எல்லாத்துக்கும் கோவப்பட மாட்டாங்க. என்னடா இது இந்த மார்க்கத்தின் கஷ்டமா, எது கோவம் வருது, அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டால் இது அவங்களுக்கு ஒரு புகழ், நீங்கள் நாங்கள் ஒண்ணு இல்ல, உங்க கிரேடு வேற எங்க கிரேடு வேற, நாங்கள் சாமானியர்கள் நீங்கள் உயர்ந்தவர்கள் மாதிரி துணியில் இது அமைந்திருக்கிறது. ஆனா அடிப்படை கோரிக்கை என்னவா இருக்கிறது, நீங்க லேசா செஞ்சிருப்பீங்க கஷ்டமான தாங்குங்கிறாரு. அதான் அர்த்தம், நீங்க கொஞ்சமா செய்ய சொல்றீங்க, உங்களுக்கு சரியா நாங்க தப்பு தவறும் செய்யற ஆளுங்க, நாங்க 100க்கு 100 செஞ்சதுன்னு கரெக்டா வரும், எங்களுக்கு சிரமமானது தாங்க அப்படின்றது அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை புகழ்றாங்கன்னு பார்க்கல, மேட்டரை பார்க்கறான். ஆகா ஆபத்தாவுடைய எளிதான மார்க்கத்தை எல்லாம் தந்திருக்கிறான், கஷ்டமில்லாத மார்க்கத்தை தந்திருக்கிறான், சக்திக்கு மீறி எல்லாம் சிரமப்படுத்த மாட்டேங்கிற ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு இவர்கள் இப்படி கேட்கிறார்கள் என்று சொன்ன, ஹத்தா யுரஃபுல் கலபு ஃபி வஜீஹி, முகத்தில் அந்த கோபம் தெரிகிற அளவுக்கு கடுமையா கோபப்பட்டு பிறகு சொன்னார்கள், இன்ன அத்காக்கும் வ அலமக்கும் லில்லாஹ், உங்களை விட நான் அல்லாஹ்வை அறிந்தவன், நான் அறியாம சொல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லாண்டா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன், கம்மியா செய்ய சொல்றேன், அல்லாஹ் என்னமோ அல்லாஹ் என்ன தெரியாத மாதிரி, அல்லாஹ் தெரியாத நிலையில உங்களுக்கு கம்மியானதை உத்தரவு போடுறாங்கன்னு நினைக்கிற மாதிரி நீ பேசுற, அல்லாண்டா யாருன்னு நல்லா அறிந்து கொண்டுதான் செய்கிறேன், அல்லாஹ் எதான் எதிர்பார்க்கிறான், உன்னிடத்தில் அதிகமா எதிர்பார்க்கல, உன்னை கஷ்டப்படுத்துறதை எதிர்பார்க்கவில்லை, அப்ப உன்னை விட அல்லாஹ்வை நான் அதிகம் அஞ்சுகிறேன், உன்னை விட அல்லாஹ்வை அதிகம் அறிந்து வைத்திருக்கிறேன், அறிந்து வைத்திருக்கிற அடிப்படையில் உனக்கு சொல்கிறேன், கொஞ்சமா செய், முடிஞ்சதை செய், இயன்றதை செய், இயலாத போட்டு தலையில் எழுத்து போட்டு செய்யாத என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது கோபப்படுறாங்க. அப்ப இந்த மார்க்கத்துல கஷ்டமாயிடக்கூடாது எவ்வளவு கவனம் பாத்தீங்களா, 2 விஷயத்தை கொடுத்து இது அதாண்டு கேட்டா லேச தேர்ந்தெடுக்கிறாங்க, சில ஆட்கள் தூண்டி விட்டு பெருசாக பாக்குறாங்க, எப்படி பெரிய பெரிய கட்டளையா தாங்க, கஷ்டமானதா சொல்லுங்க, நிறைய நன்மை அடிக்கிறோங்கிறாங்க, அதுல கோபப்படுறாங்க. எது கோபம், அவர் என்ன தப்பு செஞ்சா கோபப்படுறாங்க, அவரை இஸ்லாத்தை மாத்தணுங்கிற மேட்டருக்கு வர்றாரு. இப்ப அதான் அர்த்தம், அவர் சொல்ற ரசூலுல்லாஹ் கேட்டு சட்டத்தை உண்டாக்கி இருந்தா இப்ப நம்ம என்ன பேசிருப்போம், இவ்வளவு கஷ்டத்தை உண்டாக்கி நடக்குமோ, மாத்தணும் தேவையில்லைன்னு நினைச்சிருப்போமா இல்லையா? அப்ப இந்த மாறாத இஸ்லாமா இருக்க வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டு என்ன செய்யறாங்க, அவரை எச்சரிக்கை பண்றாங்க, இனிமேல் இப்படி செய்யக்கூடாது, லேசா செஞ்சா போதும். இது புகாரியில நிறைய இடத்துல வருது, 20வது ஹதீஸ்ல நீங்க இதை பார்க்கலாம். அல்லாஹ் கூட குர்ஆன்ல பல இடங்கள்ல பல விஷயங்களை சொல்லும் பொழுதெல்லாம் நீங்க அப்படி செஞ்சிடணும் மக்கள் நினைச்சிடக்கூடாது, அவங்கள பலவீனா நம்ம படைத்திருக்கிறோம், அதை அவங்க கவனத்தில் கொள்ளணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், வகாலு சமீனா வ அதானா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர், நாங்கள் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். மூமின்களை பத்தி நல்ல அடியார்களை பத்தி அல்லாஹ் பேசும்போது இப்படி சொல்றான், அந்த நல்ல மூமின்கள் சொல்கிறார்கள், சமீனா வ அதானா, நாங்கள் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், யா அல்லாஹ் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்போம், என்ன சொன்னாலும் செய்வோம். சமீனான்னு சொன்னா செவியுற்றோம் என்றால் இறைவா நீ என்ன சொல்கிறாய் அதை காதில் கேட்போம், அத்தானா என்று சொன்னால் அதை செயலில் காட்டுவோம், நீ என்ன சொன்னாலும் நாங்கள் காதால் கேட்டு செயல்படுத்துவோம் என்று அந்த முஃமின்கள் சொல்கிறார்கள். அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், லா நுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, நீங்க செவியுறுங்கள், கண்டிப்பா செவியுறுங்கள், கட்டுப்படவும் செய்யுங்கள். அதுக்கு அல்லாஹ் எப்படி உங்கள்ட்ட விரும்புறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவையும்
அதன் சக்திக்கு மேல் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். நீ செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்பதெல்லாம் எதுக்கு தான்? முடிஞ்ச அளவுக்கு நீ செய்யி. இதுக்கு நிறைய விரிவுகள் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. பொதுவான பேசிக்கு முதல்ல தெரிந்து கொள்கிறோம். அப்ப இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுக்கப்புறம் சொல்றான், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா, இறைவா நாங்க மறந்துட்டா எங்களை பிடிச்சிராதே, நாங்க மறந்து அதை செஞ்சுட்டோம் வை, அதுக்கு எங்களை கேள்வி கேட்காதே என்று அவர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன கேட்க மாட்டேன்னு அர்த்தம். மறதியா ஏதாவது செஞ்சிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். அக்தனா தவறுதலாக நாங்கள் ஏதாவது செய்து விட்டால் அதையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான். இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லி தர்றான். தவறுதலான என்ன அர்த்தம்? இதை தூக்கி எடுத்து கீழே தூக்கி வைக்கிறேன், ஒரு ஆள் மண்டையில விழுந்துருச்சு, மண்டையில போட்டேன் இல்ல, இது கீழே வைக்க போகும்போது தவறி விழுந்து மண்டை உடைஞ்சு போச்சுன்னா இதுக்கு எல்லாம் கேள்வி கேட்பானா? அவர் என்ன கோவப்படுவாரு, மன்னிப்பு கேட்டு ஏதாவது நஷ்டம் கொடுத்துக்கணும், அது ஒரு விஷயம். அல்லாஹ் ஏன்டா மண்டை உடைச்சுன்னு கேட்பானா? கேட்க மாட்டேங்க. தவறி செஞ்சது, தவறுதலாக செய்யும் பொழுது ஒன்னு கேள்வி கிடையாது. அது மாதிரி அல்லாஹ் கேட்க சொன்னா, வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, இறைவா எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்துக்கு சிரமத்தை கொடுத்திருந்தாயே அந்த மாதிரி சிரமத்தை எங்களுக்கு தந்துடாதே. ஒரு குறிப்பிட்ட நாள்ல தொழிலே பண்ணக்கூடாது, நமக்கு ஜும்மாவுக்கு அரை மணி நேரத்துக்கு நமக்கு முடிய மாட்டேங்குது, அது கஷ்டமா இருக்குங்கிறீங்க. அவங்கதா அவனுக்கு என்ன ஒரு காலத்தில் இருந்துச்சு, வெள்ளி அந்த சபத்து சனிக்கிழமை வந்துருச்சுன்னு சொன்னா அன்னைக்கு ஃபுல்லா மீன் பிடிக்க போகக்கூடாது, மீனவர்கள் தான் அவங்க மீன் பிடிக்க போக, அப்படி இல்லாம நமக்கு சிரமம் இருக்குது. கேட்க சொன்னால, கேட்க சொன்னா என்ன அர்த்தம்? தருவேன்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த மாதிரி சட்டம் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் கேட்க சொல்றான். அல்லாஹ் ஒன்றை கேட்குமாறு நமக்கு போதனை செய்வானேயானால் அதை செஞ்சு தருவான்னு அர்த்தம். அவன் செஞ்சு தராத உன்னை என்கிட்ட கேளுன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்ப அல்லாஹ் நம்மளை எப்படி கேட்க சொல்றான்? இறைவா லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மக்களுக்கு எப்படி சிரமங்களை சுமத்தி இருந்தாயோ அந்த சிரமத்தை எங்களுக்கு சுமத்தாதே. அப்ப இந்த மார்க்கம் எப்படி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு என்று சொன்னால், எப்படி தருவதாக அல்லாஹ் இதுல உறுதி சொல்கிறான் என்றால், முந்தைய சமுதாயத்துக்கு இருந்த சிரமங்களை எல்லாம் நீக்கிவிட்டு உங்களை ஒரு தனி சிறப்பு கவனத்தோட எளிமையான முறையில் இருக்கணும், நாளைக்கு ஒருத்தன் இதை மாற்றணும்னு சொல்லக்கூடாத வகையில் லேசாக ஆக்கி தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் இதன் மூலம் சொல்லித் தருகிறான். அதே மாதிரி வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா பிஹி, இறைவா எங்களுக்கு தாக்கத்து சக்தி இல்லாத ஒன்றை எங்களுக்கு சட்டமாக்கிறாதே, எங்களுக்கு செய்யவே இயலாது, அதை நீ சட்டமாக்கி விடாதே என்று அல்லாஹ் கேட்க சொல்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? ஆக்க மாட்டான்னு அர்த்தம். இறைவன் அப்படி நம்மளை கேட்க சொல்கிறான் என்று சொன்னால் நம்ம சக்திக்கு மீறின ஒரு விஷயத்தையும் அவன் தரவே மாட்டான் அப்படிங்கிற விளங்குறது. இது திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் பக்ராவுல 285 286 இருக்கிறது. இது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பொதுவாகவே இதுல கவனமா இருப்பாங்க. ஒருத்தர் வருவாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க நீங்க சொல்வதை கேட்டு கட்டுப்படுறோம், அது ஒரு வழக்கம் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட உறுதிமொழி எடுப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி யாரும் அந்த உறுதிமொழி எடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதருங்கிற முறையில் என்ன செய்வாங்க, ஒருத்தர வருவாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க, ஏற்றுக்கொண்டு சமீனா ஆத்தானா யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் நீ சொன்னா கேட்போம், கட்டுப்பட்டு நடப்போம் என்று சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்கன்னா அதுல ஒரு கரெக்ஷன், அப்படி சொல்லாத, சமீனா ஆத்தானா மட்டும் சொல்லாத, யகூலுலனா ஃபீமஸ்ததாத்தும், இயன்ற வரைக்கும் சேர்த்து சொல்லு. ரசூல் அப்படி சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லாத, இயன்ற வரைக்கும் நீங்கள் சொல்வதை கேட்பேன்னு சொல்லு, இயலாட்டி கேட்க தேவையில்லை. உனக்கு இயலுமா இருந்தால் தான் நான் சொல்றதை கேட்கணுமே தவிர, இயலாட்ட ரசூலாட்ட உறுதிமொழி கொடுத்துட்டோமே 100 ஆடு அறுத்து பலியிடுவதாக நீங்கள் நேர்ச்சி பண்ணிட்டு பிச்சைக்காரன் என்ன பண்ணுவீங்க, என்ன எப்படி கொடுக்கறது? விட்டுற வேண்டியதுதான். நீங்க ஏதாவது வயிற்று வலி வரும் தாங்க இயலாம, எல்லாம் ஒரு 10 ஆடு அறுத்து நான் அதை செய்யறேன்றீங்க, கடைசியில் வயிற்று வலி போயிடும், 10 ஆட்டுக்கு எங்க போறது? ஏதோ அந்த வேதனையில சொல்லிவிட்டோம், அவனுக்குதா அந்த வேதனை வலியில சொல்லிவிட்டோம், அவனுக்கு அந்த சக்தி இல்ல, கொடுக்க முடியல. சில பேருக்கு முடியும், ஒருத்தன் அப்படி சொல்லி தொலைச்சுட்டான், இவனுக்கு கேட்பான் அல்ல ஏன்டா கொடுக்கலண்டு, 7 புட்டு தள்ளிட்டு 3 நோம்பு வச்சு போயிட்டு இருக்கா சாம, முடிஞ்சா செய்ய முடியாட்டி போ, இப்படி சொல்ற மார்க்கம் இது. அப்ப அதான் அல்லாஹ் சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, இதா பாயஅனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல ஸம்இ வல் குத்ஆ, அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட போய் நாங்க செவி ஏற்கிறோம், கட்டுப்படுகிறோம், உங்க சொல்ல கேட்டு நடக்கிறோம் என்று நாங்கள் பையத்து உறுதிமொழி எடுத்தால், யகூலுலனா அவங்க எங்களுக்கு சொல்வார்கள், ஃபீமஸ்ததாத்தும் உங்களுக்கு இயலுமான வரை செய்யுங்கள். எந்த வார்த்தை சேர்ப்பாங்க? 100% கிடையாதுப்பா, முடிஞ்ச அளவுக்கு செய், நான் சொல்வதை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்க பாரு, 7 விட்டுட்டு போ. இது எதுக்குங்க மாத்தன எது மாத்தனே? 7வது எனக்கு திணிக்கிறாங்க,
செய்ய முடியாத ஒண்ணு சட்டமாக்குறாங்க, பெரிய கஷ்டமா இருக்கிறது, எப்படா இதுல தப்பிப்போம் அப்படி இருந்தா மாத்து. இங்க எப்படி இருக்கு மார்க்கம்? ஏன்டா செய்ய ஏலாட்டி விட்டு போய்கிட்டே இருப்பா. ஃபீமஸ்த தாத்தும் ரசூலுல்லாஹ் கரெக்ஷன் பண்றாங்க. இது புகாரில 7202வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ஜரீர் இப்னு அப்துல்லாங்கிற ஒரு சஹாபி சொல்றாங்க, பாயத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட வந்து அல ஸம்இ வ தா, உங்க சொல்ல கேட்டு நடக்கிறோம் என்று நான் பையத்து செய்தேன். அப்ப வலக்கனனி, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு திருத்தி கொடுத்தார்கள். நான் சொன்னது இது மட்டும் தான் சொன்னேன், உங்க சொல்ல கேட்டு நடப்பேன். ரசூலுல்லாஹ் எனக்கு திருத்தி தந்தார்கள். ஃபீமஸ்ததாது, எனக்கு முடிந்த வரை சேர்த்து என்று திருப்பி சொல்லு. உங்க சொல்ல கேட்பேன் இவர் சொல்றாரு, அப்படி சொல்லக்கூடாது. உங்க சொல்ல கேட்பேன், எனக்கு முடிஞ்ச வரை என்று சேர்த்து சொல்லு என்று கரெக்ஷன் பண்றாங்க. ஃபீமஸ்ததாது, எனக்கு முடிஞ்ச வரை செய்வேன் என்று அவங்களே கரெக்ஷன் பண்ணி தந்தார், திருத்தி தந்தார்கள் என்று புகாரில 7204வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி பொதுவாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத அமர்த்துக்கும் பி அம்ரின், உங்களுக்கு நான் ஒரு கட்டளை இட்டால், ஏதாச்சும் ஒரு கட்டளை இட்டேனால் ஃபஅத்து மின்ஹு மஸ்ததாத்தும், முடிஞ்ச அளவு செய்யுங்க. இஸ்லாத்தினுடைய எல்லா கட்டளைகளுமே முடியாதவனை பிடிச்சு கசைக்கு புழிஞ்சி அதை செய்ய வைக்கிற விஷயம் கிடையாது. இயன்றவரை செய்யுங்கள். இது புகாரில 7288வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இதுல இது பொதுவான அடிப்படை நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், இஸ்லாத்தில் உள்ள எந்த சட்டமா இருந்தாலும், கொள்கையா இருந்தாலும், கோட்பாடா இருந்தாலும் மனுஷனுக்கு ஏழும்டா தான் இஸ்லாம் செய்ய சொல்லுது. இன்னும் சொல்ல போனா உள்ளதுலயே ரொம்ப முக்கியமான விஷயம் ஈமான், அல்லாஹ்வை நம்புறது. அதுல அது கஷ்டமும் கிடையாது. நம்புறது கஷ்டமா? கஷ்டம் கிடையாது. செயல்படுறதுதான் கஷ்டங்க. அல்லாஹ் ஒருத்தன் மனசுன்னு நினைக்கிறது பெரிய பாரமாவா இருக்கு, அது ஒரு பாரம் கிடையாது, ரொம்ப சிரமமெல்லாம் கிடையாது. ஆனா அந்த மாதிரியான ஒரு விஷயம் லேசாக இருந்தும் கூட அது அடிப்படையாகவும் இருக்குது. அது கரெக்டா இருந்தா தான் அமல்களுக்கு கூலி கிடைக்கும். அல்லாஹ்வை சரியா நம்பலன்னு வைங்க, எந்த அமலுக்கும் அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்காது. இப்ப அதுல கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு கலவரம் நடக்கிறது, ஒரு பெரிய நெருக்கடியான நேரம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் என்ன செய்யறான், உன்னை மிரட்டுறான் ஒருத்தன், டேய் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லு. ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்கிறான். இந்த இடத்துல உங்களுக்கு இயல் என்ன, தப்பிச்சு போவோம், ஓடி போயிருங்க. முடியலன்னா என்ன செய்யுங்க, அல்லாஹ் இல்ல பின்னடா அப்படி போயிட்டு இருக்க வேண்டியதான். இது அல்லாஹ் கேட்பானா? கேட்க மாட்டான். எந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து இயன்ற அளவுக்கு செய்ய சொல்றான். இபாதத்தை விடுங்க, வணக்க வழிபாடுகள் அது செயல விட்டுருங்க. ஈமான் சம்பந்தப்பட்ட அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ஒரு மேட்ரு, அதுக்கு மாற்றமா உன்னை சொல்ல சொல்றான். அல்லது ஒரு கல்லை காட்டி இந்த கல்லை கும்பிடுங்கிறான், இந்த கல்லை கும்பிட்டாதான் உன்னை விடுவேங்கிறான். கல்லை கொண்டா வச்சு இவர் தான் உன கடவுள், இதை கும்பிடலன்னா அவன் தலையை செய்வாங்கிறான். இவன் என்ன செய்யணும், தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அது செய்யாமலே முடிஞ்சா செஞ்சுக்கிறேன், ஏலாதா இதை செய்யற தலை செய்வானா? அப்ப அதுக்கு எல்லாம் என்ன வழி சொன்னான்ல, இல்லாமன் உக்ரிக வ கல்புஹு முத்மயின்னும் பில் ஈமான், உள்ளத்துல கரெக்டா நம்பிக்கையை வைத்துக் கொண்டு வெளிப்படையாக இதை செய்து விட்டவனுடைய தவறு மன்னிக்கப்படுகிறது. எதை மன்னிக்கிறாங்க? எப்படிப்பட்ட லேசாரமா இருக்கும்? அல்லாஹ் ஒருத்தன் சொல்றதுக்கே முடியாம இருந்தா ரெண்டெல்லாம் சொல்லிட்டு போய்கிட்டே வாயினால மனசுல கரெக்டா வச்சுக்க. மனசுல உள்ளது முடியலன்னு ஒண்ணு சொல்ல இயலாதுல, மனசுல ஒரு எல்லாம் சொல்ல முடியாதா? அது கஷ்டமா? அது ரொம்ப ஈஸியானது தானே. மனசால் நம்புற விஷயம் வந்து முடியாது கிடையாது. எது முடியல? மனசுல இருக்கிற விஷயத்தை வெளியில சொல்ல இயலல என்று ஒரு நிலை வறுமையானால், அந்த நேரத்தில் நம்மளை காப்பாற்றிக் கொண்டோமையானால் நம்மளை சார்ந்திருக்கிற குடும்பத்தை காப்பாற்றலாம், நம்ம எவ்வளவு நல்ல மல்கள்லாம் செய்யலாம். வாயினாலதான் சொல்றோம், உள்ளத்துல கசர் கொஞ்சம் கூட இல்ல. இது எல்லாம் விடுறானுங்க. இதுக்கே முடிஞ்ச அளவு தானே செய்ய சொல்றான். அல்லாஹ் ஒருத்தங்கிற விஷயத்துல கூட முடிஞ்சா செஞ்சுட்டு போ, இல்லாட்டி வாயினால 2-3 சொல்லிட்டு போ. கல்லுதான் கடவுள்னு சொன்னாதான் விடுவானா? சொல்லிட்டு போ. இது நான் கேள்வியா கேட்பேன். ஆனா அதையும் தாண்டி நான் செத்தாலும் ஜாவேண்டு உறுதியா இருந்தால் அது கூடுதல் தரஜா. அப்படியும் இருந்தார்கள். பிலால் போன்றவர்கள் அப்படியும் இருந்தார்கள். அபூதர் கிஃபாரி போன்றவர்கள் இப்படியும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல 2 விதமான சஹாபாக்கள் இருந்தாங்க. பிலால் என்ன பண்ணுவாரு, சொல்லத்தானே சொல்றான், நீ பாட்டு வாயினால சொல்லிட்டு போயிட்டு வருவேன். முடியாது, நாக்கு சொல்ற உள்ளத்துல உள்ளதான் நாக்கும் சொல்லும் பாரு, திருப்பி திருப்பி அடிப்பாங்க. வாங்கிட்டு அது தப்பு கிடையாது. அதுதான் உங்களுக்கு தியாகம் பண்ண தயாராக இருந்தால் அவனுக்கு உயர்ந்த கிரேட் இருக்கிறது. ஆனா சில பேர் என்ன செய்வாங்க, ஈமான மறைச்சிக்கிட்டு வாழ்ந்தாங்க. மக்காவில் இருக்கும்போது முஸ்லீம் காட்டிக் கொண்டாலே ஆபத்து, கொண்டு விடுவாங்க, சொத்தெல்லாம் பறிச்சுக்கிடுவாங்க, கூட மாடர்களை கொள்ளுவாங்க, ஊரை விட்டு விரட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, ஆஹான்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறது, ரகசியமா சந்திக்கிறது, ராத்திரிலும் சந்திக்கிறது, கள்ளத்தனமா வந்து பாத்துக்கிறது, வெளியில பார்த்து அவங்க மாதிரி நடந்துக்கிறது. இப்ப இவங்க எல்லாம் குற்றவாளிகளா?
இது வந்து இயன்றது, அதை இயன்றது அவருக்கு அவ்வளவுதான் முடிகிறது. டெய்லி அறிவுரை வாங்க 7 மாணவர்கள் அறிவுரை வாங்கினாங்க. 7வதுவங்க நெஞ்சாங்க. இப்படி சொல்லிக் கொண்டு ரகசியமாக ஈமானை மறைத்துக் கொண்டவர்கள் இருந்தார்கள். ஏன் அப்படி மூசா நபி காலத்தில் ஒருத்தர் இருந்தார், அல்லாஹ் சொல்லதானே செய்யறான். மூமின் ஒரு சூறா இருக்கு இல்லையா, அதுல மூசா நபி காலத்தில் ஒருத்தர் ஈமான் கொண்டாரு. அப்ப அவரை போய் தாக்க போறாங்க. அப்ப ஒடியாடுறாரு. கால ரஜுலுன் எக்துமு ஈமானகு, ஈமானை மறைத்து, கால ரஜுலுன் மூமினுன் எக்துமு ஈமானகு, ஈமானை மறைத்துக் கொண்டு ஒருத்தர் வாழ்ந்தார. அவர் ஓடி வந்து மூசாட்ட சொல்றாரு, மூசா உன்னை கொல்றது திட்டம் போறாங்க, ஓடி போயிரு அப்படின்னா ஓடி போயிட்டாங்க மூசா நபி. அப்ப ஒரு ஈமானை மறைத்துக் கொண்டவரை மூமின் என்று சொல்லி வர்ணித்து அந்த பேர்ல சூறாவே இருக்கு. மூமின்ங்கிற ஒரு சூறாவே இருக்குது, குர்ஆன்ல இருக்குது. அப்ப அப்படியெல்லாம் மனசுல மறைத்துக் கொள்றார்கள். அதெல்லாம் இயன்றது செய்யறோம் என்றுதானே. அப்ப இந்த மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களும் எப்படி இருக்குன்னு கேட்டா, இயன்றது முடிஞ்சது செய்யுங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், நல்லறங்கள் செய்து ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களே அவர்கள் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லிவிட்டு, லானு கல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸா, நல்லறம் செய்யறதுன்னா ஒரே பள்ளிவாசல் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. லானு கல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி நான் சிரமப்படுத்த மாட்டேன், அதை விளங்கிக்கிட்டு நல்லறம் செய்யும். நல்லறம் செய்யும், உனக்கு சொர்க்கம் இருக்குது. ஆனா உன்னை விளங்கிக்க சிரமப்படுத்த மாட்டேன். உன் சக்தி இருக்கான்னு நான் பார்ப்பேன். நான் படிச்சவனுக்கு தெரியும் இது மனிதனுக்கு ஏழுமா, இத மனுஷனுக்கு சிரமம் இல்லாமல் செய்து முடிச்சிட ஏழுமான்னு பார்ப்பேன். ஏழும்னா செய்யுமே, இல்லன்னா விட்டுருவேன். அல்ல சிலருக்கு ஏழும் சிலருக்கு ஏழாதா இருந்தால் ஏழுங்கிறவன் செய்ய, ஏழாத விட்டுட்டு போ. இப்ப ஹஜ்ஜி ஒரு கடமை இருக்கிறது, எல்லாத்துக்குமா கடமை? வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா, அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜி செய்வது மனிதனுக்கு கடமை. அப்படி நல்லா முடிக்கல, எவனுக்கு போக இயலுமோ அவனுக்குட்டான்ல. அது கூட ஹஜ்ஜிக்கு அவ்வளவு பெரிய கடமையை கூட தன்னுடைய முதல் ஆலயத்தை போய் பார்க்கிற தரிசிக்கிற அந்த ஒரு விஷயத்தை கூட அல்லாஹ் என்ன பண்றான், ஹஜ்ஜி கடமைன்னு முட்டையா சொல்லல. அவனுக்கு தெரியும் தொழுக மாதிரி செய்ய முடியாது, தொழுக மாதிரி சிரமம் இல்லாமல் அனைவரும் செய்ய முடியாது. இது சிலருக்கு தான் சாத்தியமாகும், சிலருக்கு சாத்தியம் இருக்காது. அப்ப அதுக்கு என்ன வார்த்தை எல்லாம் போடுறான், ஹஜ்ஜி கடமை தான். யாருக்கு? மனிஸ்ததா இலைஹி சபீலா, சென்று வர யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவனுக்கு கடமை. சக்தி இல்லைன்னா ஏன்டா போன கேட்பானா? இல்ல கேட்க மாட்டான். ஹஜ்ஜி செய்யாதவரெல்லாம் கொஸ்டின் பண்ணுவானா? எவனுக்கு காசு பணம் இருந்து உடல் ஆரோக்கியம் இருந்து போகுவரத்து டிக்கெட்ல அந்த விழுந்து அவனுக்கு குழுக்கல்ல அவன் பேரும் வந்து அதுக்கு பிறகு அவன் போகாம இருந்தானா ஏன்டா போல என்ன செய்யுமா, மூத்தா போறதுக்குள்ள போலன்னு கேட்பான். எல்லாரும் கேட்பானல்ல. அப்ப இந்த மாதிரியாக நம்மளுக்கு இந்த மார்க்கம் எப்படி நமக்கு தரப்பட்டிருக்கு சொன்னால், எந்த ஒண்ணு நமக்கு சிரமமா இருக்காது. வணக்கமா இருந்தாலும் கொள்கையா இருந்தாலும் கோட்பாடா இருந்தாலும் கஷ்டப்பட்டு செய்யணுங்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அதுக்குத்தான் நல்ல அமல்களுக்கு சொல்லும் பொழுது எப்படி சொல்லப்படுதுன்னா, நல்ல அமல் செய்தவர்களுக்கு சொர்க்கம், அதே நேரத்தில் நல்ல அமல் சொல்லி மூழ்கிறாத. நான் எதிர்பார்க்கிற நல்லறம் என்னன்னா ஒரு சக்திக்கு உட்பட்ட நல்லறம், அதுல சேர்த்து ஜாயிண்டா சொல்றான். உள்ளதீன ஆமனும் அமிலு சாலிஹாத் என்று சொல்லிவிட்டு, லானு கல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி நான் சிரமப்படுத்த மாட்டேன் என்று 7வது அத்தியாயத்தில் 42வது வசனம் சொல்றான். இதுல எந்த அளவுக்கு அல்லாஹ் பார்க்கறான்னு பாருங்களேன். ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, ரசூலுல்லாஹ் பல தடவை கேட்ட சம்பவம் தான் இது, வேற ஒரு கோணத்துக்கு நம்ம சொல்லி காட்டுகிறோம். இப்ப ரசூலுல்லாஹ் நோன்பு வைத்துக் கொண்டு என்ன செய்யறாரு, ரமலான் மாசம் நோன்பு வச்சுட்டு பகல் நேரத்தில் மனைவியோட சேர்ந்துடுறாரு, தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுறாரு. நோம்பு முறிஞ்சு போயிடும். ஆனா வேணுமென்று இந்த நோம்பை முறித்ததற்காக வேண்டி இவருக்குரிய சட்டம் என்ன, வேணும்னு நோம்பு முறித்தார்களே ஆனால் அப்ப 60 நோம்பு வைக்கணும். இயலாம முறிக்கிறது, வயிற்று வலி வந்துருச்சு, ஒரு ஊசி போட்டு முறிக்கிறோம், அப்படி மறந்துட்டு அப்படி அது வேற விஷயம். வேணும்னு நோம்புன்னு தெரிந்து கொண்டு வேண்டும் என்ற இந்த மாதிரி தாம்பத்தியத்தில் பகல் நேரத்தில் ஈடுபட்டு நோம்பை முறித்தார்களே ஆனால் அதுக்கு அதுக்கு பரிகாரம் என்ன, 60 நாள் நோம்பு வைக்கணும். அப்ப ஒரு ஆள் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, வக்கத்து அலா இம்ராத்தி வஅனா சாயிமுன், நான் நோன்பு வைத்துக் கொண்டு நான் மனைவியோடு கூடிவிட்டேன், பகல் நேரத்தில் கூடிவிட்டேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அதுக்குரிய சட்டத்தை சொல்றாங்க. ஃபஹல் தஜது ரகபத்தன் தூதிகுஹா, ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டி இருக்கிறது, நீ வச்சதுக்கு உன்ட அடிமை இருக்குதா கேட்கிறாங்க. நோன்பு வச்சு வேணும்னு முறித்தார்களே, பரலான ரமலான் நோன்பை வைத்து விட்டு வேண்டுமென்று அதை இந்த மாதிரி செய்து முறித்து விட்டார்களே ஆனால் அதுக்கு அவங்க என்ன பிராயச்சித்தம் செய்யணும், ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். இந்த காலத்தில் இல்ல, அந்த காலத்தில் அடிமைன்னு ஒண்ணு இருந்தது, ஆனா இவர்கிட்ட இல்ல. அதுதான் கேட்கிறாங்க, ஹல் தஜிது ரகபத்தன் தூதிகுஹா, விடுதலை செய்வதற்கு ஏற்ற அடிமை உன்னிடத்தில் இருக்கிறதா? அவர் என்ன செய்யறாரு, இல்லையேங்கிறாரு. அப்ப ரசூல் அடுத்து கேட்கிறாங்க, ஹல் தஸ்ததீவு அன் தஸூம ஷஹரைனி முத்ததாபியைனி,
அப்படின்னா 2 மாசம் தொடர்ச்சியா நோன்பு வைக்க இயலுமான்னு கேட்கறாங்க. அவர்கிட்ட கேட்கறாங்க. அதெல்லாம் முடியாதுங்கிறாரு. இது முடியாதுன்னு சொல்லவே இல்லை பார்த்தா. ஏன் அவர் இந்த திருமணம் ஒரு ஆளா இருக்க போய் தான் பகல்ல இந்த மாதிரி பண்ணிவிட்டாரு. தள்ளாத வயசான ஆளா அவர் செஞ்ச காரியமே காட்டுது ஆளு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு. நோம்பை வைத்துக் கொண்டு பகல் நேரத்தில் பண்ணிட்டாருன்னு சொன்னா உடல் ரீதியா அவர் அப்படி ஒரு கிளம்பணும் அந்த மாதிரியான ஒரு ஆள்லாம் கிடையாது, அதுல விளங்குறது. ஆனா அவர் என்ன முடியாதுன்னு சொல்றாரு. பிசிக்கலா அவர் சொல்லல, ஒரு நாளுக்கு இந்த பாடா இருக்குது அது முடியாது. அவருடைய முடியாத அர்த்தம் என்ன நமக்கு விளங்குதுல. அவரு ரமலான் நோன்பு வச்சுட்டு பகல் நேரத்தில் செஞ்சுட்டாரு. ரமலான் நோன்பு அதை கூட விட்டுட்டு அவர் செஞ்சுட்டாருன்னு சொன்னாலேயே இவர் கொஞ்சம் கூடுதலான ஆசை உணர்வு உள்ளவரா இருக்கிறாரு. ஒரு ரமலான் அளவுக்கு ஒரு மாசம் கட்டுப்படுத்தலாமே தவிர மேற்கொண்டு 2 மாசமா நான் என்ன போறது, நான் கெட்டு போயிருவேன், எனக்கு அதான் சொல்றாரு. உடல் ரீதியா ஏழாதுங்கிற அர்த்தம் தராது. இது அப்படியான ஆள் அவர் கிடையாது. இளைஞரா இருக்க போய் தான் இப்ப நடந்திருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன கேக்குறாங்க, ஹல் தஸ்ததீவு அன் தஸூம ஷஹரைனி முத்ததாபியைனி. அப்படின்னா அடிமை இல்லையா உங்ககிட்ட 2 மாசம் தொடர்ச்சியா கண்டினியூ வைக்கணும். 10 நாள் அப்படி வைக்க கூடாது. 10 நாள் நோம்பு அப்புறம் 10 நாள் விடுறது அப்படிலாம் கூடாது. வரிசையா வைக்கணும். அப்படிதான் அந்த ஒரு பரிகாரம் இருக்குது. அப்ப கண்டினியூவாக தொடர்ச்சியாக 2 மாதங்கள் நோன்பு வைப்பியா 7 மாதம் கேட்கறாங்க. 7 மாதம் தான் கேட்கறாங்க. அதெல்லாம் இயலாது. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஹல் தஜிது இத்தாம சித்தீன மிஸ்கீனன். அப்படின்னா ஒரு 60 ஏழைக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும். நீ செஞ்ச வேலைக்கு ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். அது ஏழலைங்கிறியா பரவாயில்ல. 2 மாசம் நோம்பு தொடர்ச்சியா வை, அதுவும் 7 லட்சம் பரவாயில்ல. ஒரு 60 ஏழைக்கு சாப்பாடு போடு அப்படிங்கிற அது 3வது பரிகாரம். அது ஃபர்ஸ்ட் அடிமை, 2வது 2 மாத நோம்பு. இந்த தர்த்தீப்படி தான் செய்யணும். முதல்ல இதுக்கு முயற்சி பண்ணணும், இல்லாட்டி 2வது முயற்சி பண்ணணும், அதுவும் இல்லாட்டி 3வது முயற்சி பண்ணணும். இவர் 2 இல்ல 3வது கேட்கறாங்க. அப்ப கேட்டவன என்ன செய்யறாருன்னா அதுவும் இல்லங்கிறார். அதெல்லாம் முடியாது, 60 ஏழைக்கு நாயக ஒரு சாப்பாடுங்கிறாரு. அப்ப ரசூல் என்ன செய்யறான்னு கேட்டா மக்கள் எல்லாம் சொல்லி இவர் ஒரு பாவம் செஞ்சிட்டாரு, அதுக்கு பரிகாரம் செய்யணும், அவர்கிட்ட இல்லங்கிறாரு. இந்த 3 தான் இருக்குது பரிகாரம், உங்களால ஏண்ட உதவிகளை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. மக்கள் என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு கலெக்ஷன் பண்ணி ஒரு மூட்டையை கொண்டாந்து வைக்கிறாங்க. 60 ஏழைக்கு தேவையான 60 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு சேர்ந்து போச்சுன்னு வைங்களேன். இப்ப ஆளுக்கு 50 ரூபா கொடுத்து சாப்பாடு கொடுக்கலாம்ல. உங்கள்ட்ட ஒரு ஆளுக்கு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா 60 பேர் 60 பேர் சாப்பாடு கொடுத்துருவோம். அந்த மாதிரி விஷயம் தானே. அப்படி கொண்டாந்து கூட்டை கொடுக்குறாங்க. கொடுத்து இந்த அருக்கு கொண்டை இல்லைண்ட இதை கொண்டை ஏழைக்கு கொடு அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்ட்ட 60 ஏழைக்கு நீ சாப்பாடு கொடுக்கணுமா இல்லையா, உங்ககிட்ட வசதி இல்லையே கொடுத்து கொடுன்றாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா அந்த மனுஷன் சொல்றாரு, ஆலா அப்கரமின்னி யார சொல்லலாம், என்னை விட ஏழைக்கா கொடுக்க சொல்றிய, நான் தானே உள்ளதுல ஏழை. அவர் சொல்றாரு, ஏழைக்கு கொடுக்குறீங்கள, ஊர்ல நான் தான் பெரிய ஏழை, நீங்க என்னுடைய நானே பெரிய ஏழையா இருக்கும் பொழுது அதை விட ஏழைக்கு நான் எங்க விட கொடுப்பேன், இந்த மதீனாவுடைய நகரத்துக்குள்ள எனக்கு மிஞ்சி ஒரு ஏழை கிடையாதுங்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கடவாய் பொருள் தெரியும் சிரிக்கிறாங்க. இப்ப நீங்க சிரிச்ச மாதிரி இந்த மனுஷனுடைய வாதங்களை 4 வாதம் பாருங்க, ஒன்னும் செய்யாம போறாரு, உங்களை தப்பே செஞ்சு விட்டு சரி போ, அதுவும் இல்லாம போச்சுங்க. எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காரு இருந்தாலும், அவ்வளவு பெரிய நோம்புக்கு ஒரு மரியாதை இல்லாம இவ்வளவு செஞ்சு விட்டு அடிமை விடுதலை செய்யவும் முடியல. சரி போ, 60 ஏழைக்கு 60 நாள் தொடர்ந்து நோம்பு வைக்க முடியல, சரி போ ஏலாட்டி விடு, 60 ஏழைக்கு ஒண்ணு அதுவும் முடியும் போ, சரி வசூல் பண்ணி அதே செய்யணுமா இல்லையா, வசூல் பண்ணி கொடுத்தா நானே 60 நாளைக்கு சாப்பிடுக்கிறேன்னு என்ன செய்யறாரு, 60 ஏழைக்கு தானே கொடுக்கணும், நான் தானே ஏழை. அப்படின்னா இது சிரிக்கிறது உள்ளது இல்ல, எவ்வளவு அழகான மார்க்கம் பாருங்க. இது ஏங்கிட்ட மாத்தணும், மனுஷனுக்கு இப்படி ஏழாவது இருக்கதானே செய்வான். இந்த மாதிரி செஞ்சு போட்டு ஏழாவது ஒருத்தன் இருந்தா அவனை என்ன செய்யறதுங்கிறேன், இப்படி இருப்பானா இல்லையா. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு விட்டு அவன் அன்றாடங்காட்சியா இருப்பான், சாப்பாடுக்கு வழி இல்லாதவனா இருப்பான். அவனுக்கு போய் இந்த 60 நாள் வைக்க முடியாது, அடிமை இப்ப கிடையாது, 60 ஏழைக்கு உணவளிக்கவும் முடியாது. நம்ம கொண்டு தர்மம் செய்யறாரு, அவன் திங்கிற அளவுக்கு தான் இருப்பான். இதையும் செய்யறான், நம்ம அதுக்கு மேல இருக்கிற மாதிரி நினைப்பான். இப்படிப்பட்டவன் இருந்தாண்டா இவனுக்கு என்ன சட்டம் நம்ம ஆய்வு பண்ணிட்டு இருக்கணும், அவ்வளவு லேசா இருக்கிறது. ஏலாட்டி போய் ஒரு கப்பாலும் இருக்கு இல்ல பார்த்தா. கடைசியில பார்த்தா என்னது, இவர் எந்த பரிகாரமும் செய்யல. அவர் நோன்பை முறித்ததற்காக வேண்டி செய்யறதுக்குரிய 3 பரிகாரத்துக்கும் ஒரு சக்தி இல்லைன்ற உடனே 4வது வசூல் பண்ணி கொடுத்தும் செய்ய முடியலன்ற உடனே நீங்க வச்சுக்கிட்டு போ என்று ரசூல் ஸல்லல்லாஹு புகாரியில் 1936வது ஹதீஸில் இருக்குது. அப்ப இதுல நம்ம இது என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவ்வளவு லேசா இருக்கு இந்த மார்க்கம், அவ்வளவு நம்மள கஷ்டமே படுத்தல, யாராலையும் செய்ய முடியும். ஒரு கஷ்டம் படுத்தாம எல்லாரும் செய்ய முடிகிற ஒன்றை எதுக்கு மாத்தணும், மாறாத இஸ்லாம் எதுக்கு சொல்றோம், மாத்திர காரணம் சொல்லு. இந்த விஷயம் எனக்கு முடியல, முடியாது விடு, ஒரு பதில் தானே. முடியல ஒருத்தன் சொன்னா என்ன செய்யணும், முடியலண்டா ஏன்டா கஷ்டப்படுற, முடியலன்னு எதுக்கு மாத்தனு,
முடியணும் நிறைய பேர் இருக்கிறான்ல, முடியாத விட்டுட்டு போ. மார்க்கம் இருக்கு, மார்க்கத்தை மாத்த தேவையில்லை. முடியாட்டி விட்டுட்டு போன்னு சொல்றமே அதுவும் மார்க்கம் தான், அதுவும் இஸ்லாம் தான், அது வேற ஒரு சட்டம் இல்ல. அதுவும் உனக்கு இஸ்லாம் தான் அதையும் சொல்லி தருகிறது. எந்த அளவுக்கு என்றால் சில வணக்கங்களை பார்க்கிறோம். இம்ரான் இப்னு ஹுசைன் ஒரு சஹாபி, அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அவருக்கு மூல வியாதி, அவருக்கு மூல பயிற்சி வியாதி இருக்கிறது. அப்ப அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு வந்து மூல வியாதியா இருக்கிறதுனால தொழும்போது நின்று தொழ முடியல, தொழும்போது சில சிரமப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரசூல் சொல்றாங்க சல்லி, அவர் கேட்கிறார் நான் மூல வியாதியா இருக்கிறேன் எப்படி தொழுவது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சல்லி காயிமன், நின்று தொழுவுங்கிறாங்க. இப்ப இல்லம் தஸ்தத்தை அதுக்கு ஏன் இல்லைன்னு சொன்னா காயிதன் உட்கார்ந்து தொழுவு, அதுக்கு ஏன் இல்ல அப்ப அடுத்து தொழுவு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மூல வியாதியா இருக்கிறாரு நின்று தொழுவது பொதுவான சட்டத்தை சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, நின்று இப்படி சொல்ல முடியும், மூல வியாதியா இருக்குதானே, அதுதானே முடியாது, அதுதானே கேள்வியை கேட்கிறேன். அப்ப உட்கார்ந்துக்க, உட்கார முடியாதுல, மூல வியாதிகள் உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா அதுவே அழுத்தத்தை உண்டாக்கி அவங்களுக்கு சிரமமா இருக்கும். அந்த அழுத்தம் எல்லாம் இல்லாம தொழுவது பெரிய மூலம்ல பெரிய மூலமா இருந்திருக்கு அவருக்கு. சின்ன சின்ன மூலம் இருந்து அதுக்காண்டி அதெல்லாம் காரணம் எடுத்துக்க கூடாது. ஏழுமா ஏழலையா தான் காரணம். மூலம் உள்ளவனுக்கு அந்த சட்டம் கிடையாது. மூலத்தில் இத்தனை வெரைட்டி வகைகள் இருக்கிறது. சில மூலம் இருக்கு, நிப்பாங்க, நடப்பாங்க, உட்காருவாங்க, எல்லாமே செய்வாங்க, அது ஒரு விஷயம். இவரு எப்படி இருந்திருக்கிறாரு, இவர் நின்று சொல்ல முடியாத ஒரு மூலம், உட்கார்ந்து சொல்ல முடியாத ஒரு மூலம், படுத்தான் சொல்ல முடியும், படுத்த அழுத்தம் இருக்காது இல்லையா, சரி படுத்து சொல்லுவு. அப்ப எப்படி மார்க்கன்னு பாருங்க, எப்படி இதை மாத்துறது, இதை மாத்தணும் எந்த எவன் சொல்ல முடியும் இத? அப்ப இதை சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 1117வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு அன்சாரி தோழர், மதீனாவை சேர்ந்த ஒரு தோழர், அவர் ரொம்ப பயங்கரமா உடல் கனத்த ஒரு ஆள். ரொம்ப கனத்த ஆளுகளுக்கு எல்லா வேலையும் செய்ய முடியாது, குறிப்பா நடக்க முடியாது. உட்கார்ந்த மணி என்ன வேலை செய்யலாமே தவிர அதிகமான தொலைவுக்கு நடக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யும், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஆரம்பித்து விடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சொல்ற அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, அவரை பத்தி அந்த சஹாபி அனஸ் அறிவிக்கும் போது சொல்றாங்க, கான ரஜுலன் லஹ்மன், அவர் ரொம்ப குண்டான ஒரு மனிதராக இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்னி லா அஸ்ததி ஸலாத்த மாக்க, நீங்க மதீனாவுல இருக்கிறீங்க பள்ளியாசல்ல, நான் வந்து உங்களோட ஜமாத்துல வந்து தொழுவணும், எனக்கு முடியாது, நான் இருக்கிற உடம்பு வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது, நடந்து வந்து அங்க வந்து தொழுவதற்கு எனக்கு சாத்தியப்படாது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, என் வீட்டுக்கு வாங்க, நான் ஒரு விருந்து ஏற்பாடு பண்றேன், என் வீட்டுல வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல நீங்க என் வீட்டுல தொழுவுங்க, அந்த இடத்த நான் என்ன செய்யறேன், என்னுடைய தொழுகை இடமா வாக்கி அங்க நான் தொழுதுக்கிறேன், வீட்டுல தொழுதுக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா ரெண்டு விஷயம் கேட்கிறாரு. ஒன்னு, எனக்கு வர இயலாது, வீட்டுல தொழுவ போறேன், அதற்குரிய இடத்த வந்து நீங்க தொழுத இடமா இருக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுத இடம் அந்த ஒரு பரக்கத்தை நான் நாடுகிறேன் சொல்லி கேட்கிறாரு. ஒரு சில அதெல்லாம் வந்து என்னது உடம்பு குண்டாந்து வரமாட்டீங்களோ அப்படின்லாம் கேட்கல, உடனே புறப்பட்டு போறாங்க. அவருக்கு பார்த்தா தெரியுது ஒரு ஆள் வெயிட்டான ஆளா இருக்காரு, வர முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கான எல்லா குண்டும் அப்படி எடுத்துடக்கூடாது, அந்த குண்டு அப்படி இருக்கணும் வழங்குதா. இதெல்லாம் அடிப்படை என்னன்னு கேட்டா ஏழுமா ஏழாதாங்கிறது அவன் தான் தீர்மானிக்கணும். குண்டு என்ன செய்வான், இதுல ஒரு ஆள் குண்டா இருப்பாரு, நான் தான் குண்டு அப்படின்னு கூடாது. அது எப்படி இருக்கணும், நிஜமா வர முடியாம இருக்கணும். அவர் நிஜமாக குண்டாத ஒல்லியா கூட வர முடியாம இருப்பாரு. வர முடியாத நிலை ஒருத்தருக்கு இருக்கமையானால் அவருக்குரிய சட்டம் என்ன, வீட்டுல தொழுதுப்போ. அவர் வீட்டுல ரசூலுல்லாஹ் போய் அங்கீகரித்து ஊரறிய உலகறிய போய் சாப்பிட்டு அங்கேயே ஒரு அவர் சொன்ன இடத்துல தொழுதுவிட்டு இவங்க கூட தொழுதுப்போ அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு திரும்பி வந்து விட்டார்கள்ங்கிறத புகாரியில 670வது ஹதீஸ்லையும் 1179வது ஹதீஸ்லையும் பார்க்கிறோம். அதே மாதிரி எவ்வளவு கஷ்டம் இல்லாத லேசான மார்க்கம், சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் என்பதற்கு இந்த இபாதத்துல மட்டுமில்ல எல்லா விஷயமும் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயமா நம்ம எடுத்துக்கொள்வோம். முதல்ல இபாதத் வணக்கத்தை எடுத்துக்கொள்றோம். அதுல என்னன்னா முஆத் இப்னு ஜபல் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வோட சொன்னாங்களே முன்னுரையில சொல்லி காட்டினாங்க இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொழுதுட்டு அவருடைய கவுமுல சமுதாயத்துக்கு போய் இமாமத் செய்வார். இங்க வந்து மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹ் பின்பற்றி தொழுவாரு. தொழுதுட்டு வேகமா போய் அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு என்ன செய்வாரு, அவர் தொழுகை நடத்துவார். அப்படி நடத்தும் பொழுது ஒரு நாள் என்ன செய்யறா, இஷாவை தொழுகை ஆரம்பிக்கிறார். இஷான்னா அவருக்கு இஷா இல்ல, இங்கதான் இஷா தொழுதுட்டாரு, நபிலா தொழுவாரு, மக்கள் இஷாவை தொழுகிறாங்க. இஷாவை ஆரம்பிச்சோன்னா ஃபக்ராபில் பக்ரா, இஷாவுல பக்ராவை ஆரம்பிச்சுட்டாரு. பக்ரானா குர்ஆன்ல அது பெரிய சூரா, 286 வசனம். அவ்வளவு பெரிய சூரா ஓதுறது என்ன ஆகும், அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட ஆகும். அந்த ரசூலுல்லாஹ் ஓதுற மாதிரி இவர் நிறுத்தி ஓதிருந்தா 3 மணி நேரம் கூட ஆயிருக்கும், நிதானம் ஓதுறா இருந்தா. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா பக்ரா சூராவை அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப்னு ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்ச உடனே பின்னாடி ஒரு ஆள் தொழுதாரா, அவர் பார்த்தாரு,
இவர் பக்கரவா ஆரம்பிக்கிறாரு. சின்ன சின்ன சூறாவா இருந்தா சீக்கிரம் முடிப்பாரு, நம்ம நிக்கலாம். இவ்வளவு பெரிய சூறாவா ஆரம்பிக்கிறாரு. என்ன செய்யறாரு, அவர் யோசிச்சு பார்த்துட்டு தனியா தொழுது போயிட்டாரு. தொழுகையில இருந்து கட் பண்ணி கொண்டு ஜமாத்துல சேர்ந்தாரு. நீ பாட்டு தொழுது போய் சொல்லி இவர் தனியா கட் பண்ணி சலாம் கொடுத்து போயிட்டாரு. முஆது தெரிஞ்சவனு கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. என்ன நீ தொழுகையில கலந்துட்டு நீ கட் பண்ணிட்டு போறியா அப்படின்னு பின்னாடி கண்டிக்கிறாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேஸ் போகுது. ரசூலுல்லாஹ் தகவல் போகுது, இந்த மாதிரி முஆது தொழுவிச்சாரு, இவர் பாட்டு தொழுகை கட் பண்ணிட்டு போயிட்டாரு, அவர் முஆது கண்டிச்சாரு அப்படின்ற உடனே முஆது ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு ஃபத்தானுன் 3 தடவை சொல்றாங்க. ஃபத்தான்னா குழப்பஞ்சேரியா, யாரை கண்டிக்கிறாங்க? ஓடி போனார், அவரை கண்டிக்கல. தொழுகையை கட் பண்ணிட்டு போனார், அவர் ஏழாம கட் பண்ணிட்டு போறாரு. இவர் 3 மணி நேரம் இழுத்து அவருக்கு முடியுமா? அவர் பல வேலை உள்ளவரா இருப்பாரு. இவர் 3 மணி நேரம் தொழுகை இழுத்தாருன்னா அவருக்கு ஏழாவது தெரிகிறது. அப்ப யாரை கண்டிக்கிறாங்க? ஃபத்தானுன் 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 சலாசமர்ரா, 3 தடவை முஆது இன்னைக்கு சொன்னார்கள், நீ குழப்பஞ்செய்ற என்று சொல்லிவிட்டு அமரஹு பி சூரத்தைனி மின் அவ்ஸத்தில் முஃபஸ்ஸல், நடுத்தரமான சூரா 2 சூரா ஓது. இவ்வளவு பெரிய சூரா ஓதுற அந்த மாதிரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஒருத்தர் கட் பண்ணிட்டு போனார். எவ்வளவு பெரிய குற்றம் நினைப்போம். நம்ம கூட வழங்க தான் இருக்கிறோம். ஒரு ஆள் பெருசா நீட்டாருன்னா பின்னாடி வர வேலை நமக்கு தெரியும். நம்ம 7:30 மணி ட்ரெயின் டிக்கெட் வச்சிருப்போம். இவர் நின்றவனே 8க்கு தான் முடிப்பாரு. நம்ம இப்படி டிக்கெட் பிடிக்கிறது வந்து சேர்றோம். இவர் நீட்டுறதை பார்த்தா என்ன செய்ய முடியாது? 7:30 மணி ட்ரெயினை பிடிக்க முடியாது. தொழுகை தனியா கட் பண்ணி சொல்லி போயிட்டு இருக்க முடியாத ஜமாத்துல சேர்ந்துட்டோமே இருந்த அப்படிங்கிற மார்க்கம் இல்லைங்கிற. அப்படி இருந்தா என்ன செய்யலாம்? என்னடா மார்க்கம் இங்க சொல்ல கேட்டு பஸ் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ அறியாமல் பண்ணிருப்ப. உனக்கு மார்க்கமா பண்ண சொல்லிச்சு. உனக்கு 7:30 மணிக்கு தான் ட்ரெயின்னா 7 மணிக்கு அவர் முடிப்பாரு, 7:15 முடிப்பாருன்னா போய் சேரு. இழுப்பாருன்னா நிப்பாட்டி தனியா தொட்டு போயிட்டே மார்க்கம் எங்க காரணமா இருந்துச்சு. நீ ட்ரெயினை விட்டதுக்கு உன்னோட அறியாம காரணமா இருக்கும். அப்ப மார்க்கம் அழகாத்தானே இருக்கிறது. இந்த சஹாபி தொழுகையை விட்டு முடிச்சுட்டு போனவரை கண்டிக்கவா செஞ்சு இவரை கண்டிச்சு நம்ம பாடல யாரை கண்டிக்கணும்? அவன் பெருசான வஸ்து நல்லதான செஞ்சாரு, பெரிய சுரோதம் போதினாரு அப்படின்னு நம்மளா இருந்தா நம்மள உள்ள மார்க்க பேணுதல் உள்ள அஜித் போய் என்ன செய்வாங்க? நல்ல காரியம் தானே, பெரிய சூறா தானே, தப்பா சூறா ஒரு தப்பான்னு இப்படி லாஜிக் பண்ணுவாங்க. ரசூல் அதை பார்க்கல. மார்க்கத்தை நாளைக்கு மாத்தணும் கூடாது. மாறாத இஸ்லாம் இது. எவனும் இதுல இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் சொல்லக்கூடாது. அவன் முடிச்சிட்டு போய் தனியா சொல்லுதான் பரவாயில்ல, நீ செஞ்சு தப்பு, அந்த ஆள் செஞ்சு தப்பு இல்ல. இது புகாரில 701வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த மாதிரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இன்னும் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு இபாதத்துகள்லையும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள்லையும் எதை எடுத்துக்கொண்டாலும் இயலும்னா செய், இயலாட்டி விட்டுரு. இதான் மார்க்கம். இந்த மார்க்கம் எப்படி சொல்லுது? இயன்றால் செய்யி, இயலாட்டி விட்டுரு. இப்படியான ஒரு தத்துவம் இருக்குமையானால் இது மாறணும்ன்ற ஒரு தத்துவமா, மாற தேவையில்லாத தத்துவமா? இந்த மாதிரி ஒரு சட்டம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. எந்த மார்க்கத்திலையும் சொன்னதை செஞ்சு அதான் பிடிச்சு நிப்பாங்க. அதை வரட்டு பிடிவாதம் முடிப்பாங்களே தவிர செய்யாட்டு கடவுள் கோவிச்சுக்கிறவார் அது இதுன்னு சொல்லி அதுக்கு பரிகாரமே அதோட கஷ்டமா இருக்கும். அந்த காரியத்தை செய்யறதா கொஞ்சம் லேசா இருந்திருக்கும், அதுக்கு பரிகாரம்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேல கஷ்டமா இருக்கும். அவனை சாவடிச்சு அவனை ஒண்ணுமில்ல புள்ளைய கொண்டு நரபலி கொடுக்குற அளவுக்கு ஆக்கிடுவாங்க. பெத்த புள்ளைய கொண்டு நரபலி கொடுக்குற அளவுக்கு எல்லாம் அவன் ஆக்குறாங்களே. அந்த மாதிரியான ஒரு கொள்கை இருந்தா கொண்டு வா மாத்தி விடுவோம். இஸ்லாம் எப்படி இருக்கிறது? ஒரு மாற்றம் தேவையில்லை. இது மாதிரி எவனும் சொல்ல முடியாது. ஒரு அரசாங்கத்தில் கூட இப்படி சட்டம் கிடையாது. முடிஞ்சாச்சேன்னு சொல்ல முடியுமா? வரி கட்டுறோம், முடிஞ்சவங்க கட்டு முடியாதவங்க கட்டான்னு ஒரு அரசாங்கம் சொல்லி இருக்கிறானா? நம்ம நாட்டில் சட்டம் இருக்காங்க, கட்டினா கட்டிதான் வாங்கணும். தீப்பெட்டி வாங்குறீங்க, அவர் ₹1 தீப்பெட்டி வாங்கினா 10 காசு வரி. ஏழைகளா இருந்தா நீங்க 90 காசு கொடுங்க, மற்றவங்க ₹1 கொடுங்க வாங்குறீங்க. எந்த பொருளை வாங்கணும் 50 பேர் தான் வரி கொடுக்கணும். மறைமுகமா எல்லா பொருளுக்கும் வரி கட்டி கொண்டு இருக்கிறோம். அப்ப விரும்பினவங்க கூட விரும்பாதவங்க கொடுங்கிற மாதிரிலாம் கிடையாது. இருக்கிறவங்க கூட இல்லாதவங்க அப்படிலாம் கிடையாது. உலகத்துல எங்குமே இல்ல. அது மக்கள் கஷ்டமா இருக்குது. என்னடா கவர்மெண்ட் நடத்துறாங்க, அநியாயம் பண்றாங்க, கஷ்டப்படுறான். இதுல என்ன கஷ்டம்? இதுல என்ன சிரமம்? ஒரு சிரமமும் இல்லை. அப்ப இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மாறுவதற்கு எந்த அவசியம் இல்லாமல் முழுமை பெற்றதாக இருக்கிறது. இது மாறுதல் தேவையில்லை என்ற இது தொடர்பான இந்த முதல் காரணத்தை எடுத்துக்கொண்டோம். இது தொடர்பான இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளை தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.